நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஆலஜன் தொகுதி தனிமங்களுடைய வேதி பண்புகளை நம்ம மூணாவதாக பார்க்குற டாபிக் பாருங்க, உலோகத்துடன் வினை. இந்த ஆலஜன் தொகுதி தனிமங்கள் ஆலஜன்கள் ஒரு உலோகத்துடன் வினை புரிஞ்சாங்கன்னா உலோக ஆலைடுகளை கொடுப்பாங்க. அந்த உலோக ஆலைடுகளுடைய அயனி பண்பு, ஓகேவா, அயனி பண்பு பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகம்னா மெட்டல் ஃப்ளூரைடுக்கு தான் அதிகம். உலோக ஃப்ளூரைடு, அப்புறமா தான் குளோரைடு, அதுக்கப்புறம் புரோமைடு, அதுக்கப்புறம் அயோடைடு. அதாவது இந்த ஆலஜன் தொகுதி தனிமங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வரிசை அமைப்பில் கொஸ்டின் கேட்டுருவாங்க. வினைத்திறன் வரிசை, ஓகேவா, பிணைப்பு பிளவு வரிசை, ஓகேவா, அதுக்கப்புறமா நிலைப்புத்தன்மை வரிசை, அமிலமாக செயல்படக்கூடிய தன்மை, அதில் அமிலத்தன்மையுடைய வரிசை, அதுக்கப்புறமா அயனி பண்பு வரிசை. இதில் வரிசையிலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அயனி பண்பு வரிசை பாருங்கள், மெட்டல் ஃப்ளூரைடுக்கு தான் அதிகம். உலோக ஃப்ளூரைடு, அதுக்கப்புறம் உலோக குளோரைடு, அதுக்கப்புறம் உலோக புரோமைடு, உலோக அயோடைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் கூட இந்த ஆலஜன் சேர்ந்து உருவாக்குற குளோரைட்ஸ் பார்க்குறோம். டின் டெட்ரா குளோரைடு, டின் டை குளோரைடு, லெட் டெட்ரா குளோரைடு, லெட் டை குளோரைடு, ஆன்டிமனி பென்டா குளோரைடு, ட்ரை குளோரைடு. இப்போ இவங்க 3 பேருக்கு சகப்பிணைப்புத்தன்மை அதிகமாக்குமா, இவங்க 3 பேருக்கு சகப்பிணைப்புத்தன்மை அதிகமாக்குமா அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின். ஓகேவா, சகப்பிணைப்புத்தன்மை இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டலோடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 - இங்கே 4+, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4+, இங்கே 5+, ஏன்னா இங்கே 5-. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைக்ளோரைடுக்கு 2+, இங்கே 2+, இங்கே 3+. அப்போ ஆக்சிஜன் ஏற்ற எண் யாருக்கு அதிகமாக்குறாங்களோ அவங்களுடைய சகப்பிணைப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். ஓகே, சகப்பிணைப்பு தன்மை அதிகமாக இருக்கும் சொல்லி அர்த்தம். ஓகேவா, அப்போ ஆக்சிஜன் எண் வந்து அதிகமாச்சுன்னா அதோட சைஸ் வந்து சின்னதாகும். ஓகேவா, அப்போ அது சகப்பிணைப்பு தன்மை அதிகமாகும் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பாருங்க, ஆலஜன் இன்னொரு ஆலஜன் கூட வினைப்பட்டால் என்ன மாதிரி கிடைக்கும் பாருங்க. ஆலஜனோட வினை, ஒரு ஆலஜனும் இன்னொரு ஆலஜனும் சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம ஆலஜன் இடை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆலஜன் இடை சேர்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான ஆலஜன் இடை சேர்மங்கள் உருவாகும். X டேஷ், X3 டேஷ், X5 டேஷ், X7 டேஷ் அப்படிங்கிற 4 வகையான ஆலஜன் இடை சேர்மங்கள் உருவாகும். இந்த ஆலஜன் இடை சேர்மங்களுக்கு தான் நம்ம வந்து கடைசியாக வடிவமைப்பு பார்க்க போகிறோம். ஓகேவா, அந்த வடிவமைப்புலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஆலஜன் இடை சேர்மங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளாக அது ஆலஜன் இடை சேர்மங்கள் நம்ம சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ClF3 அப்படிங்கிறது ஒரு ஆலஜன் இடை சேர்மம். Clங்கிறதும் ஒரு ஆலஜன், ஃப்ளூரின்ங்கிறது ஒரு ஆலஜன். ஒரு ஆலஜன் கூட இன்னொரு ஆலஜன் சேர்ந்துருக்காங்க. ஓகேவா, இவங்க வந்து என்ன வடிவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T வடிவம் நம்ம சொல்லுவோம். பாருங்க, D வடிவத்தில் இருக்குதா, நம்ம T வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். T வடிவத்தில் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆலஜன் ஒரு ஆலஜன் சேர்ந்தாங்களா, அதாவது X3 டேஷ் இந்த டைப்பில் நான் சொல்கிறேன். ஓகேவா, X3 டேஷ் வந்தாங்கன்னா ஒரு ஆலஜன் கூட இன்னொரு ஆலஜன் வந்துருக்குறாங்க. ஓகேவா, இவங்கெல்லாம் X டேஷ்னு வச்சுக்கோங்க. X அப்போ இந்த டைப்பில் வந்தாங்கன்னா T ஷேப்பில் வந்துடுவாங்க. ஓகேவா, அப்போ இதிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஆலஜன் சேர்மங்கள் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், ஃப்ளூரினுடைய முரண்பட்ட பண்புகள். ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதியிலும் அதோடைய முதல் தனிமத்தோடைய முரண்பட்ட பண்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் ஃப்ளூரினுடைய முரண்பட்ட பண்புகள் பாருங்க. ஃப்ளூரின் வந்து மற்ற தனிமங்களோட அந்த தொகுதியில் மற்ற தனிமங்களோட நம்ம தொடர்புபடுத்தி பார்க்குறப்ப சிறிய உருவளவாக இருப்பாங்க. அதிக அயனியாக்க ஆற்றலும் எலக்ட்ரான் கவர்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஓகேவா, இந்த 2 பாயிண்ட் பாருங்க. சிறிய உருவளவு ஏற்கனவே நம்ம பார்க்குறது தான். அயனியாக்கும் ஆற்றலும் எலக்ட்ரான் கவர்தன்மையும் அதிகமாகும் மற்றவங்களை விட. அடுத்தது பாருங்க, இந்த அணு ஆரம், அயனி ஆரம், அதுக்கப்புறம் கொதிநிலை, உருகுநிலை, அதுக்கப்புறம் பிணைப்பு பிளவு ஆற்றல், எலக்ட்ரான் ஆட்டம், இவங்கெல்லாம் மற்றவங்களை விட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களை விட இவங்களுக்கு கம்மியாக இருக்கும், குறைவு. ஓகேவா, மற்றவங்களை விட குறைவு. யாருது பிணைப்பு பிளவு ஆற்றல் 1. ஓகேவா, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு யாருக்கு அதிகம், குளோரின் தான் அதிகம், ஃப்ளூரின் கம்மி. நம்ம ஃப்ளூரின் தானே பார்க்குறோம். ஓகேவா, ஃப்ளூரின் தான் நம்ம பார்க்குறோம், குளோரினுக்கு தான் அதிகம். அது பாருங்கள், உருகுநிலை, கொதிநிலை மேலே இருக்கிறவங்களுக்கு கம்மி, கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம். அப்போ அணு ஆரம், அயனி ஆரம் மேலே இருக்கிறவங்களுக்கு கம்மி, கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம். ஓகேவா, அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்கள விட ஃப்ளூரினை விட மற்ற தனிமங்களுக்கு அதிகம் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த டாபிக் வரைக்கும் தான் அது ஆலஜன் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அடுத்த பார்க்குறது மந்தவாயுக்கள். ஓகேவா, இந்த மந்தவாயுக்கள்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஓகேவா, இந்த ஃபேமிலியில் அப்போ நம்ம பி பிளாக் எலமெண்ட்டில் போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஆலஜன் ஃபேமிலி. ஓகேவா, ஆலஜன் தொகுதி தனிமங்கள் இந்த 5 தொகுதி நல்லா பார்த்துட்டாலே போதும். ஆலஜன் தொகுதியிலேருந்து சரி இன்னும் மந்தவாயுக்கள்லேருந்து ஏதாவது ஒரு சேம் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, இப்போ மந்தவாயுக்கள் அப்படிங்கிறவங்க பாரு யார் அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான். இவங்க யாருன்னா ஓஜி அப்படிங்கிறது ஆர்கனசன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு கதிரியக்க தனிமம் தான். ஓகேவா, அப்போ இந்த ரேடான், ஓஜி அப்படிங்கிற ஆர்கனசன் இவங்களை தவிர மற்ற எல்லா தனிமங்களும் மந்தவாயுக்களும் நம்முடைய வளிமண்டலத்தில் இருக்கிறாங்க.
நம்முடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியவங்க யார் யார்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான். ரேடானும் ஆக்னசன் மட்டும் இருக்காது. இன்னொன்று, இந்த மந்த வாயுக்கள் இதுக்கு பெரிய மந்த வாயுக்கள் எல்லாமே வாயுக்கள் தான். இங்கே வந்து திடப்பொருட்களே கிடையாது, எல்லாமே வாயுக்கள் தான். சரி, அதில் ஒரு வாயு யாருன்னா இந்த ரேடான் அப்படிங்கிறவங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு கதிரியக்க ஐசோடோப் தான், அதாவது கதிரியக்க தனிமம் தான். இது வந்து இயற்கையாக இல்லை, நாம தான் செயற்கையாக தயாரிக்கக்கூடியது. யார்? இந்த ரேடான் அப்படிங்கிறவங்க கதிரியக்க தனிமம். அப்போது இந்த ரேடான் அப்படிங்கிறத நம்ம ரேடியம் அப்படிங்கிற கதிரியக்க தனிமத்திலிருந்து ரேடான் அப்படிங்கிற கதிரியக்க தனிமத்தை நம்ம தயாரிக்க போகிறோம். அப்போ ரேடானை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரேடான் அப்படிங்கிறவங்க ஆல்பா கதிர்வீச்சை வெளியிட்டாங்கன்னா, அந்த ஆல்பா அப்படிங்கிறவங்க யார்? இந்த ஹீலியம் 24 தான் நம்ம ஆல்பான்னு சொல்லுவோம். இந்த ரேடியம் அப்படிங்கிற அணு ஓகேவா, தனிமம், அவங்க ஆல்பா அப்படிங்கிற ஹீலியம் 24 அப்படிங்கிறத ஆல்பா கதிர்வீச்சை வெளியிட்டுட்டாங்கன்னா பாருங்கள், இந்த ரேடியத்தினுடைய அணியன் எவ்வளோ? 88. நிறையன் எவ்வளோ? 226. ஆல்பா கதிர் வெளியில் வராங்க அப்படின்னா இவங்களுடைய அணியன் 2 குறைஞ்சிடும், நிறையன் வந்து 4 குறைஞ்சிடும். அப்போ அணியன் 2 குறைஞ்சிச்சுன்னா 86 வந்துருமா? 86 வந்துடும். இங்கே வந்து 226 இருந்துச்சு, 4 குறைஞ்சிச்சுன்னா 222 வந்துடும். என்ன காரணம்? ஹீலியம் வெளியில் போயிட்டாங்க. ஹீலியத்தினுடைய அணியன் எவ்வளோ? 2. மாஸ் நம்பர் எவ்வளோ? நிறையன் எவ்வளோ? 4. ஓகேவா? அப்போது ரேடியமாக இருந்தவங்க என்னவா மாறிட்டாங்க? ரேடானாக மாறிட்டாங்க. ரேடான் அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம ஆய்வகத்தில் தயாரிப்போம். ஓகேவா? சரி, அடுத்து அந்த ஆக்னசன் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, கலிஃபோர்னியம் CF அப்படிங்கிறது கலிஃபோர்னியம் அப்படிங்கிற அணு, அது கூட நம்ம யார் வினைப்படுத்துகிறோம்? கால்சியம் அப்படிங்கிற அணு கூட சேர்த்துறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 3 நியூட்ரான் வெளியில் போயிட்டு நமக்கு ஆக்னசன் கிடைக்குது. ஆக்னசன் அப்படிங்கிற கதிரியக்க தனிமம் வந்து நமக்கு கிடைக்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் கூட கேட்கலாம், ஓகேவா? எது ஒன்றாலும் கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது, இந்த ஆக்னசன் அப்படிங்கிறது கதிரியக்க தனிமம் தானே, அவங்களுடைய அரைவாழ்வு காலம் எவ்வளோனா 0.7 மில்லி வினாடி தான். 0.7 அப்படிங்கிற 0.7 மில்லி வினாடிகள் மட்டும்தான் இவங்களுடைய அரைவாழ்வு காலம். அடுத்து ஆவர்த்தன பண்புகள் வந்து ஒவ்வொரு தொகுதி நம்ம பார்த்த மாதிரி தான். எலக்ட்ரான் அமைப்பு பாருங்க, NS2 NP6. NP6 அப்படின்னா பாருங்க, இந்த B ஆர்பிட்டால் இருக்கிற அந்த 3 ஆர்பிட்டாலுமே முழுவதும் நிரப்பப்பட்டதாக இருக்கிறாங்க. இவங்க வந்து மிக அதிக நிலைப்புத்தன்மையாக இருப்பாங்க. அதனால இவங்க யாருக்கும் எலக்ட்ரான் கொடுக்கவும் தேவையில்லை, வாங்கவும் தேவையில்லை. அப்போ அதனால தான் இந்த மந்த வாயுக்கள் வந்து எளிதில் யாரு கூடயும் வினைபுரிய மாட்டாங்க. ஓகேவா? இவங்க வந்து வினைபுரியா தன்மை உடையது நம்ம சொல்லுவோம். அடுத்து அயனியாக்கும் ஆற்றல் என்ன நடக்கும்? இது வந்து எலக்ட்ரான் நம்ம வெளியேற்ற முடியுமா அப்படின்னா வெளியேற்ற முடியாது. ரொம்ப அதிகமான அயனியாக்கும் ஆற்றல் வந்து தேவைப்படும். அதிகமான எனர்ஜி நம்ம கொடுத்தாதான் எலக்ட்ரானை வெளியேற்ற முடியும். அப்போ அயனியாக்கும் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அயனியாக்கும் ஆற்றல் மேலே இருக்கிறவங்களோட தொகுதியில் மேலே இருக்கிறவங்களோட தொகுதியிலேருந்து கீழே வர என்ன ஆகும்? அயனியாக்கும் ஆற்றல் வந்து குறையும். அடுத்து அணு ஆரம். அணு ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? மேலிருந்து கீழே வர அதிகமாகும். இது நமக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம பார்த்தது தான். அடுத்து எலக்ட்ரான் நாட்டம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் நாட்டம்ங்கிறது என்ன கான்செப்ட்? ஒரு நடுநிலையாக இருக்கிற ஒரு அணுவில் நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரானை சேர்த்துறோம், அவங்க எதிர்மின் சுமையாக மாறுவாங்க. அப்படி தானே? இந்த இடத்துல பாருங்க, இந்த B ஆர்பிட்டால் வந்து முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலாக இருக்குது. நம்ம வெளியிருந்து ஒரு எலக்ட்ரானை சேர்த்த போகிறோம்னா எலக்ட்ரானை இங்கே வாங்கி போகிறோன்னா வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு யார் அந்த நெகட்டிவ் வேல்யூவில் யார் அதிக வேல்யூவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு அதிகம் சொல்லுவோம். இந்த இடத்துல இவங்க எலக்ட்ரானே வாங்கிக்க மாட்டாங்க, அப்போ நெகட்டிவாக வேல்யூ வராது. ஓகேவா? அப்போ இந்த மந்த வாயுக்களுடைய எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த மதிப்பு பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கும். அந்த பாசிட்டிவ் வேல்யூவில் யாருக்கு அதிகம் அப்படின்னா எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு நியானுக்கு அதிகம். பாசிட்டிவ்ல யாருக்கு வேல்யூ அதிகம்? எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு நியானுக்கு இந்த வேல்யூ அதிகம் நம்ம சொல்கிறோம். அடுத்து இயற்பியல் பண்புகள் பாருங்கள், இவங்க வந்து தனித்த அணுக்களாக தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆக்சிஜன் அப்படிங்கிறது O2 ஃபார்ம்லையோ O3 ஃபார்ம்லையோ இருக்கும். நைட்ரஜன் அப்படிங்கிறது N2 ஃபார்மில் இருக்கும். பாஸ்பரஸ் அப்படிங்கிறது B4 அப்படிங்கிற பல்லணு மூலக்கூறாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சல்ஃபருங்கிறது S8ல் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த மந்த வாயுக்கள் அப்படிங்கிறவங்க தனித்த நிலையில் தான் இருப்பாங்க. நியான் அப்படின்னா நியானாக தான் இருக்கும், நியான் 2 இப்படிலாம் இருக்காது. இப்படி கூட கொஸ்டின் கேட்குறாங்க, கீழ்கண்ட எந்த மூலக்கூறு தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ மந்த வாயுக்களும் ஒரு மந்த வாயுவும் இன்னொரு மந்த வாயுவும் சேர்ந்த மாதிரி ஒரு மூலக்கூறு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இதுதான் தவறு, நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அவங்க வந்து தனித்த அணுக்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக நிறமோ மனமோ சுவையோ கிடையாது. ஓகேவா? அடுத்தது குறைந்த அளவு நீரில் கரையக்கூடியது. நீரில் கரையிறாங்க, குறைந்த அளவு தான். ஓகேவா? குறைந்த அளவு தான் நீரில் கரையும் தன்மை உடையது. அடுத்து குறைந்த கொதிநிலை மற்றும் உருநிலை உடையது. இவங்க கேஸ் தானே, வாயுக்கள் தானே, உங்களுக்கு கொதிநிலையும் உருநிலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஹீலியத்தினுடைய கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா 4.2 கெல்வின் தான். ஓகேவா? 4.2 கெல்வின் தான். வேதி பண்புகளில் நம்ம அதிக அளவு கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஓகேவா? இந்த மந்த வாயுக்களில், ஏன்னா அவங்க வேதி வினையில் ஈடுபட மாட்டாங்க அதிக அளவு. ஒரு சில மூலக்கூறுகளுடைய வடிவமைப்பு மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், செனான் டைஃப்ளூரைடு, இப்படி தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. செனான் டைஃப்ளூரைடுடைய வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, செனானுடைய வேலன்ஸ் எவ்வளோ, இணைதிறன் எவ்வளோ? 8. செனான் அப்படிங்கிறவங்க அவருடைய இணைதிறன் எத்தனை? 8 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? 8. ஏன்னா பாருங்க, அவருடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னது?
இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் அமைப்பு NS2 NP6. அப்போ எத்தனை எலக்ட்ரான் வரும்? 8 எலக்ட்ரான் வந்துடும். அப்புறம் என்ன இருக்கும்னா டைஃப்ளூரைடு அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருவாங்க இந்த பாண்டுக்கு. இந்த பிணைப்பு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்கன்னா 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இன்னும் 6 எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் தான் இங்கே நம்ம போட்டுக்கிறோம் 2, 4, 6. இது என்ன வடிவம்னா நேர்கோட்டு வடிவம் நம்ம சொல்லுவோம். 2 பிணைப்பு இரட்டை 2 இதான் பிணைப்பு இரட்டைன்னு சொல்லுவோம். ஒரு பாண்ட் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான். ஓகேவா? ஒரு பிணைப்பில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அந்த பிணைப்புக்கு செனான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க, இந்த பிணைப்புக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒரு மூலக்கூறுடைய மைய அணுவை சுற்றி 2 பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் என்ன வந்திருக்கலாம்? வி சேஃபாகவும் இல்லைனா நேர்கோடாக வந்திருக்கலாம். இந்த இடத்துல வந்து இவங்க நேர்கோட்டில் வந்துருவாங்க. 2 பிணைப்பு இரட்டை, 3 தனித்த இரட்டை இருக்குது. தனித்த இரட்டை இது 1, 2, 3. தனித்த இரட்டை 3, பிணைப்பு இரட்டை 2. அதனால நம்ம நேர்கோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பாருங்களேன், செனான் டெட்ரா ஃப்ளூரைடு வடிவமைப்பு என்னன்னு கேட்பாங்க. செனான் டெட்ரா ஃப்ளூரைடுனா உடைய வேலன்சி எவ்வளோ? 8 தானே. அப்போ என்ன பாருங்க, இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு, 1, 2, 3, 4 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா, நான் 8 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா இன்னும் 4 எலக்ட்ரான் இருந்திருக்கும். அந்த 2 எலக்ட்ரான் தான் இங்கே 2, இங்கே 2 வைக்கிறோம். ஓகேவா? அப்போ இது என்ன வடிவம் பாருங்க, இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின் வந்துச்சுன்னா இதுதான் நம்ம அது சதுர வடிவம் சொல்லுவோம். இதை நம்ம தல சதுரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தல சதுரம், சதுர தளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாருங்க, செனான் ட்ரை ஆக்சைடு இப்படி கொடுப்பாங்க. செனான் ட்ரை ஆக்சைடுடைய வடிவம் கேட்பாங்க. அதை செனான் தான் மைய அணுவாக்குறாங்க. அதை சுற்றி பாருங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இங்கே 2 எலக்ட்ரான் தான் இருக்குதுங்க சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்க 1, 2 எலக்ட்ரான் கொடுத்துருவாங்க. 2 பிணைப்பு இருக்குது, இங்கே 2 பிணைப்பு, 6 + 2 8 எலக்ட்ரான் வந்துடும். இது இந்த டயக்ராம் தான் நம்ம நான்முகி வடிவம் சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் இங்கே பிணைப்பு வந்துனாங்கன்னா நான்முகி, இங்கே பிணைப்பு வரல. ஓகேவா? அதனால நம்ம இதை பிரமிடு வடிவம் சொல்லுவோம். பிரமிடு வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ செனான் ட்ரை ஆக்சைடு. ஓகேவா? இவங்க வந்து அது பிரமிடு வடிவம். அடுத்தது பாருங்க, செனான் ஆக்சி டெட்ரா ஃப்ளூரைடு நம்ம சொல்லணும். செனான் கூட ஒரு ஆக்சிஜன் 4 ஃப்ளூரின். இவங்க என்னங்க சார் வடிவம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இது சதுரம். ஓகேவா? சதுர வடிவம். அதில் ஒன்றது ஒரு பாண்ட் வந்துருக்குது, சதுர பிரமிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சதுர பிரமிடு. அப்போ இதெல்லாம் நம்ம என்னது இந்த மந்த வாய்க்கல்ல இந்த டாப்பிக்லாம் நம்ம நல்லா பார்த்துட்டாலே போதும். அப்போ பொதுவாக இந்த பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிற இந்த யூனிட்ல வரக்கூடிய இந்த 6 தொகுதிகளில் இருந்து மொத்தமாக 4 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நடத்துக்கிற டாப்பிக்கை லைன் பை லைனாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். லைன் பை லைனாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த 4 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். நம்மளுடைய NCERT சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த நீட் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் இது. ஓகேவா? என்னென்னா 4 கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு யூனிட்டு, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம லைன் பை லைனாக ஒவ்வொரு தொகுதியும் நம்ம லைன் பை லைனாக பார்க்கறது மூலயமா இந்த 4 கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.